அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தியாருக்காக ஒரு ஸ்மால் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு அதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பிளாக் சன்னா ஒரு கப் அளவுக்கு ஊற போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இது கூடவே வந்து ஒரு பொட்டேட்டோவும் இந்த சன்னாவுமே போட்டு கொஞ்சமாக சால்ட்டை போட்டு ஒரு 4-5 விசில் வரா மாதிரி வேக வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பொட்டேட்டோவுமே வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட வேக வச்சுருக்க சன்னாவுமே ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி அதையுமே பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் பார்த்துக்குங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து லெமனை வந்து ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டு சூப்பரான சன்னா மசாலா ஸ்நாக்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.